டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுக பிளவுபட்டது. அப்போது சசிகலா ஒரு அணியாகவும் ஓபிஎஸ் ஒரு அணியாகவும் செயல்பட்டு வந்தனர். அதனை அடுத்து நீண்ட இழுப்பறைக்கு பின்னர் எடப்பாடி மற்றும் ஓபிஎஸ் ஆகிய இருவரும் இணைந்தனர். இதனால் சசிகலா தலைமையிலான டிடிவி தினகரன் அணி தனித்து விடப்பட்டது. அதனை அடுத்து கட்சியின் சின்னம் மற்றும் கொடி ஆகியவை ஓபிஎஸ் இபிஎஸ் அணிக்கு வழங்கப்பட்டது. சமீபத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு டிடிவி தினகரன் அமோகமான வெற்றி பெற்றார். இதனை அடுத்து அவர் முதன்முறையாக எம்எல்ஏவாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டார். சில தினங்களுக்கு முன்னர் தனிக்கட்சி தொடங்குவீர்களா என்று தினகரனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்று பதிலளித்தார். இந்த நிலையில் தனிக்கட்சி தொடங்குவது தொடர்பாக நாளை முடிவு செய்யப்படும் என்று டிடிவி தினகரன் இன்று தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாளான நாளை தனிக்கட்சி தொடங்குவது குறித்து அறிவிப்பை எம்எல்ஏ டிடிவி தினகரன் வெளியிடுவார் என்று கூறப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.